ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஜூன் 4 என்ன ஒரு 50 நாள் இருக்கிறேன். ஜூன் 4 ரிசல்ட்டை கோயம்புத்தூரில் பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு. எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்து விட்டார். கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும், எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு, நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, களத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஏசி ரூமில் உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு. ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல், பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது, இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. அதனால் களத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவினுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மாய உலகத்தில் 1980, 90 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்தில் அவங்க வேட்பாளர் நிற்கிற மாதிரி, செல்லமுத்தையாக்கு நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி, அமமுகவுக்கு நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க. அதனால் என்ன காட்டுகிறாங்க, ஒரு கிராமம், ஒரு நகரம், எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்கண்ணா. கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான், கட்சி முக்கியம் தான். நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க? இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் 100% பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க. அதிகமாக அதை பற்றி நான் பேசுறதை விட, நான் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு. ஜூன் 4 ரிசல்ட்டை பார்த்தா இங்கே தான் இருக்க போறேன். நீங்க கேள்வி கேட்கத்தானே போறீங்க. இத்தனை நாளும் நான் பேசினதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஜூன் 4 நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும்.